Hello friends, welcome to Kanish Kutty channel. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். gulab jamun எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல 3 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 3 கப் தண்ணியை சேர்த்துக்கிறேன். 2லேருந்து ஒரு 4 நிமிஷம் வரலாம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு ஜீரா கிடச்சிடுங்க. பாருங்கள், இந்த பதத்தில் நம்ம எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா சர்க்கரையில் ஏதாவது தூசினா இருந்தால் ஃபில்ட்ரு ஆகிடும். அவ்வளோதான், ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. கடைசியாக நான் ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம குலாப் ஜாமுனுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் 2 ஸ்பூன், சமையல் சோடா 1/4 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், 1 கப் மைதா, 1 கப் ஸ்வீட் இல்லாத கோவா. இப்போ நம்ம ஒரு பவுலில் மைதாவை சேர்த்துக்கலாம். கூடவே கோவாவையும் சேர்த்துக்கலாம். தயிர், சமையல் சோடா, வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும்ங்க வெண்ணெய். அவ்வளோதான், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 5 நிமிஷம் போல் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ நம்ம குலாப் ஜாமுனை உருட்டி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் மாவு எடுத்து இந்த மாதிரி 2 கையை வச்சு நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். கோலி குண்டு சைஸில் இருந்தால் போதுங்க. உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம். இதே போலவே நான் எல்லா குலாப் ஜாமுனும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய குலாப் ஜாமுன் மாவு. இப்போ நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு அடுப்பில். ரொம்ப எண்ணெய் ஹீட்டாக இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டான ஹீட்டில் இருந்தால் போதும். இந்த டைமில் நம்ம குலாப் ஜாமுனை உள்ளார சேர்த்துக்கலாம். லைட்டாக நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். கேஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா செவந்து வந்துட்டுருக்கு. நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 3 நிமிஷம் போல் ஆகும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம குலாப் ஜாமுனை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. பார்க்குறப்பவே எவ்வளோ சூப்பராக டெம்டேட்டிங்காக இருக்குது பாருங்கள். மறுபடியும் பேலன்ஸ் இருந்த குலாப் ஜாமுன் மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஜாமுனில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்து. அவ்வளோதாங்க, சூப்பரான குலாப் ஜாமுன் செமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே செம டேஸ்ட்லேயும் இருந்தது. குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க குலாப் ஜாமுன். கடைசியாக நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குலாப் ஜாமுன் செய்கிறதுனால இதே மெத்தட்லேயே இதே அளவுலேயே செய்யுங்க, கரெக்டாக வரும். பாருங்கள், ஒரு விரிசல் கூட இல்லை. குலாப் ஜாமுனில் நல்லா அழகாக ரவுண்டாக இருக்குது. வாங்க கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், கட் பண்ணுறப்பவே எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.